சங்கீத புஸ்தகம் 109 சங்கீதம் 109 சங்கீதம் 17வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 109:17 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து வாசிப்போம். சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை இல்லை? இது நல்லா கவனிங்க. ஒன்று, இங்க விருப்பத்தை பத்தி பேசுறாரு. எதன் மேல் நீங்கள் விருப்பம் கொள்கிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில வரும். ஆசீர்வாதத்தை விரும்புறீங்கன்னா ஆசீர்வாதம் வரும், சாபத்தை விரும்பினா அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்க. எதை நீங்கள் விரும்பாமல் போகிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில வராது. எனக்கு சாபம் வேணாம் அப்படின்னா சாபம் உங்க வாழ்க்கையில வராது. இங்க என்ன சொல்ற? சாபத்தை விரும்பினான் சாபம் அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை அவன் விரும்பாமல் போனா ஆகவே ஆசீர்வாதம் அவனுக்கு வராது. இது எப்படிங்கிறது? பரலோக தேவன் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறார். அவர் நினைச்சா எல்லாரும் ஆசீர்வதிக்கிறார். அப்படிதான் சொல்றாங்க. கிறிஸ்துவ அதான் நம்புறாங்க. எல்லா பிரசங்கரும் அதான் சொல்றாங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பான். எப்படி நிலைமைத்தாலும் நல்லா தான் இருக்கு. என்ன பண்றது? கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல நீங்க ஆசைப்படாத ஒண்ணு நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. சொல்லுங்க, நான் ஆசைப்படாத ஒண்ணு நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் ஆசைப்படணும், விரும்பணும், நான் கேட்கணும், எனக்கு இது தேவையானவரையும் அவன்கிட்ட சொல்லணும். உட்காந்துட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறைவன் கத்துறது முக்கியம் கிடையாது. அவன் பக்கத்துல வந்து அப்பயும் என்னதான் கேட்பார், உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்பார். எனக்கு பார்வையடைய ஆண்டவரே சொன்னதான் பார்வைய, காசு வேணும் ஆண்டவரே காசை கொடுத்துட்டு போவார். காசு வேணுமா பார்வை வேணுமா? நான் தான் முடிவு இல்லை சொல்றேன். நான் தான் உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கைய நீங்க விரும்பினதுனால உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை. நீங்க செய்யற வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். நீங்க விருப்பப்பட்டதுனால இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில, அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் தவறான விருப்பங்கள், தவறான காரியங்கள் வீட்டுக்குள்ள வந்து சேர்த்து விட்டு இருக்கு. எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஜெபம் பண்ற சொல்றேன், ஆண்டவரே எனக்கு பெருசா ஆசையா இல்லப்பா, கடன் இல்லாம வாழணும். என்ன ஆசை? கடன் இல்லாம வாழணும். கடனே எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. நல்ல ஆசையா கெட்ட ஆசையா? நல்ல ஆசை தானே. ஆனா உங்க சுயநலம் பாருங்க. நான் கடன்ல மட்டும் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். என் தேவையை சந்திச்சிடும், என் கடனை அடைச்சு விட்டணும். கடன் இல்லாம இருந்தாலும் நல்லா இல்லை. இவரை பாரு எங்க போறீங்க, எப்படி ஆசை போக மாட்டேன், நான் கொடுக்கறனால மாறலான்னு. எனக்கு மோர் தென் சஃபிஷியண்டா இருக்கணுங்கிற ஆசை உள்ள வரலன்னா நான் எப்படி நிறைவு சந்திக்கிறது சொல்லுங்க. கடன் இல்லைன்னா கடனை வாங்குறேன், இஎம்ஐ கட்டினேன், கட்டா பேஸ் போத்தேன், இந்த மாசம் இஎம்ஐ கட்டிட்டீங்க, இந்த மாசம் வாடகை கட்டிங்க, இந்த வருஷம் ஃபீஸ் கட்டிட்டீங்க, ஸ்தோத்திரம், இப்படியே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு யோசிக்க, ஆண்டவரே நான் 100 பிள்ளைகளையாவது படிக்க வைக்கிற அளவுக்கு பெரிய ஆளா பண்ண ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஆளா நானே. ஆசையே இல்லைன்னா அவர் எப்படிங்க போட்டு கொடுப்பாரு? ஒரு இருதயம் விசாலமா இருந்தாலும் என்ன ஒன்று வைக்கிறது? ஒரு சின்ன வீடு கிடைச்ச உடனே தோற்றாண்டு இந்த வீட்டில் ஒட்டிக்கலாம்னு யோசிக்கிற மனநிலை தான் மனசுக்கு. ஆனா யோசிங்க, நம்ம கிடைச்சது இதுக்குள்ள எப்படி வாழ்றது நம்ம புத்தி யோசிக்குது. அவர் எப்படி யோசிக்கிறாரு? என் பிள்ளை எப்படி விசாலத்துல வைக்கலாம், இதை விட எப்படி பெருசா கொடுக்கலாம். அவருடைய பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த சைஸுக்கு இருக்கு. அதனால கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய நினைவுகள் உள்ள நினைவுகள் என் வழிகள் உன் வழிகளோ, உன் நினைவை விட உன் வழிகளை விட என் நினைவுகள் என் வழிகள் வான அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். வானத்தின் உயரத்துக்கு என் உயர திட்டம் இருக்கு. நீ தரமட்டமா யோசிச்சுட்டு இருக்கிற. எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, இங்க சொல்றாரு, விருப்பங்களின் அடிப்படையில் ஒரு வெற்றி வாழ்க்கை. விருப்பம் இல்லாதவன் ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நீ விரும்பலன்னா பெற்றுக்கொள்ள தகுதியே. இயேசுவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போதும் அவரை விரும்பித்தான் ஏற்றுக்கொண்டீர்கள். சொல்லுங்களேன், இயேசு விரும்பினாலும் ஏற்றுக்கொண்டீங்க. யாரும் வந்து திணிக்க முடியாதுல்ல. விசுவாசித்தீங்க, இந்த இயேசு தேவைன்னு விரும்பினீங்க, விரும்பினதுனால ஏற்றுக்கொண்டீங்க.
விருப்பத்தில் தான் இந்த இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தது. இந்த இயேசுக்கு வாழ்க்கை கொடுக்க பாருங்க ஒரு விருப்பம் வந்தது, இவருக்கு கொடுத்தீங்க. நீங்க நினைச்சீங்க ரட்சிக்கப்பட்டா போதும்னு நினைக்கிறீங்க. அவர் எப்படி தெரியுமா, இது பேக்கேஜ் எல்லாம் சொல்லுங்க, பேக்கேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு பொட்டலம் கொடுப்பாங்க. புதுசாக பிறந்த பிள்ளைக்கு ஒரு பொட்டலம் கொடுப்போம், ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க. அங்கே ட்ரெஸ்ஸு அது இதுன்னு என்னென்னமோ வச்சுருப்பாங்க. இப்போ மோதிரம் கூட வருதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இப்போ அதெல்லாம் பேக்கேஜ் எல்லாம் வருது பிள்ளைக்கு. அதை பிள்ளை எதிர்பார்த்துச்சா, கேட்டுச்சா? ஆனால் இந்த இந்திய தேசத்துக்குள்ள, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்தாலே அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பேக்கேஜாக கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தலைவருக்கே, ஒரு முதல் மந்திரிக்கே இப்படி ஒரு பேக்கேஜ் கொடுக்கணும்னு யோசிக்கும் போது, வானத்தையும் பூமியை படைத்த தேவன், அந்த சராசரங்களின் தேவன் ஆகிய ஞானமுள்ள தேவனை படைக்கும் போது எப்படி பிளான் பண்ணி உங்களுக்கு உண்டாக்கி இருப்பார். ஆமென். உங்களுக்கு பேக்கேஜோட வந்திருக்கு ரட்சிப்புங்கிறது. ரட்சிப்புங்கிறது வெறும் டைட்டில் கிடையாது, பரலோகத்துக்கு போற ஒரு வழி கிடையாது. It is inclusive of everything that you need in this world. இந்த உலகத்துல என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் உள்ளடக்கிறது தான் ரட்சிப்பு. இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி ரட்சிப்புங்கிறது மனம் மாறுவதல்ல, விருப்பத்தின் அடிப்படையில் இயேசுவை ஏற்றுக்கொள்வது, அவ்வளவுதான். இதை யாரும் இன்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, திணிக்கவும் முடியாது. திணிக்கிறதுக்கு எவனுக்கு பலனும் கிடையாது. தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு மனிதன் கர்த்தரால் மாற்றப்படுகிறார். கர்த்தர் அவனை சந்திக்கிறார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அவர் பேசுகிறார். இந்த இயேசு எனக்கு தேவைன்னு தீர்மானிக்கிறாங்க. அந்த நாள் இருந்து இயேசு அந்த வாழ்க்கைக்கு எஜமானாய் மாறுகிறார், அவர்களை நடத்துகிறார். இந்த உலகத்தில் இருக்க இப்படியெல்லாம் திட்டம் பண்ணி இதெல்லாம் செய்யும் போது நாம என்ன யோசிக்கிறோம், நம்முடைய கடவுளுடைய சைஸை மறந்துடுறோம். நான் திரும்ப சொல்றேன், நம்முடைய கடவுளுடைய சைஸ் என்னன்னா, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. நீங்க கோயிலே கட்டினாலும் அவருக்கு இணை அவர் உட்கார்ற மாதிரி ஒரு கோயிலை கட்டவே முடியாது, எவ்வளவு பெரிய சர்ச்சா இருந்தாலும். பட் இதுல பெக்யூலியாரிட்டி என்னன்னா, அவர் எங்க வந்து வாழ்றாருன்னா உங்க இருதயத்துல வந்து வாழ்றாரு. கோயில் கட்டணும்னீங்கன்னா அவ்வளவு பெரிய கோயில் கட்ட முடியாது, ஏன்னா கோயில் கொண்டாதவர் அவர். அப்படித்தான் சொல்றாரு. நீங்க அதனால் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாடுபடி, நீங்க எனக்கு என்ன விதமான ஒரு கோயிலை கட்டுறீங்கப்பா? மனுஷனால் கைகளால் கட்டின ஒரு கோயில் வாசம் பண்ணுறது இல்லைன்னு சொல்றாரு. இப்படி சொல்ற ஒரு தேவன் எங்க இருக்கிறார் சொல்லுங்க. நீ கட்ட கோயில நான் வந்து குடியிருக்கிறது இல்ல, நான் குடியிருக்க விரும்புகிறது உன்னல, உனக்குள்ள வந்து வாழ விரும்புகிறேன். I want to dwell in you, live in you. உனக்குள்ள வாழ்ந்து, உனக்குள்ள உயிரோட்டமா இருந்து உன்னை உயிரோட வைப்பதற்கு நான் உனக்குள்ள வாழ விரும்புகிறேன். நம்ம தேவனை பார்க்கிற விதங்கள் பெரிய மாற்றத்தை சந்திக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ள நடக்கணும். நிறைய சமயத்தில் நம்முடைய தேவன் அவ்வளவு பெரிய ஆலயத்தில் வாழ மாட்டாரு. எத்தனை 1000 அடிக்கு நீங்க பெருசா சர்ச்சு கட்டி வச்சிருந்தாங்க, சர்ச்சில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கில் ஆத்துமாக்கள் இருந்தாலும் சரி, அவர் ஒவ்வொருவருக்குள்ளதான் வாழ விரும்புகிறார். நான் கூடி ஆராதிக்கிற இடத்திலே அவருடைய பிரசன்னம் விளங்குகிறது, அவ்வளவுதான். அங்கே வந்து அவரை நம்ம எல்லாம் சந்திக்கிறார். தலையாகிய தேவனுடைய ஞானத்தில் நம்மகிட்ட பேசுகிறார். உங்களோட பேசிக் கொடுத்தார், என் கூடயும் பேசிக் கொண்டிருந்தார். என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துறார், அவ்வளவுதான். நமக்கு ரட்சிப்பில விருப்பத்தின் அடிப்படையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கைகள் முழுவதுமே விருப்பம் அறிக்கை, இந்த ரெண்டுல தான் பயணிக்கும். எது விரும்புகிறதோ வாய் திறந்து பேசணும். ரோமர்கள் 8வது அதிகாரத்தில் 10வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ரோமர்கள் 10வது அதிகாரத்துல அடிக்கடி சொல்லி நினைப்பூட்டுதல் தான். ரோமர்கள் 10வது அதிகாரத்தில் எட்டாம் வசனம் பாருங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாயும் வாயில் முன் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. 10வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை விட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவாய். அப்படியே ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சொல்லிட்டு அந்த ரட்சிப்பு எப்படி நடக்கிறதுக்கு மேல இன்னொன்னு சொல்றாரு, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே.
நீ இருதயத்தில் விசுவாசிக்கிறேன்னு, நான் இப்படியாக இருப்பேன் அப்படின்னு விசுவாசிக்கிறேன்னா கர்த்தர் அதை நீதியாக பார்க்கிறார். அதை வாயை விட்டு நீ சொல்லும் போது கர்த்தர் அதை உனக்கு ரட்சிப்பாக முடிக்கப்படுகிறார். அப்படின்னா ஒரு பக்கம் விசுவாசிக்கிறது உள்ள, இன்னொரு பக்கம் வாயினால டிக்ளேர் பண்றது. நான் வாயை விட்டு சொல்லாத அறிக்கையிடாத ஒண்ணு நான் பெற்றுக்கொண்டதே கிடையாது. நான் சொல்றேன், நான் அறிக்கை செய்யாத ஒண்ணு எனக்கு சொந்தமே கிடையாது. நீங்க அறிக்கை பண்ணாம விட்டீங்கன்னா இன்னொருத்தன் சொல்லாம உட்காந்துடும். அவனை கூப்பிடணும் அவசியமே கிடையாது. நிறைய சமயத்துல கிறிஸ்துவ மக்கள் ஏன் தடுமாறுறாங்க? கிறிஸ்துவ கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, சத்தியம் சத்தியமாக சொல்லப்படுவது கடினமா இருக்கிறது. சொன்னாலும் அவங்க நினைக்கிறது இல்லை. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் போதும்னு நினைக்கிற மனநிலைக்கு போயிட்டாங்க. நான் சத்தியத்தை எடுத்துக்கணும், சத்தியத்தை நான் ஜெயிக்கிறவங்க வாழணும் யோசிக்கிறது இல்லை. இங்க இயேசு அதுக்கு அந்த சங்கீதம் 109 முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வசனம் ஆரம்பிச்சது வந்து ஈவன் 14வது வசனம் வரைக்குமே, 16வது வசனம் வரைக்கும், 17 வசனத்தை வாச்சோம். சங்கீதம் 109 1வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மனசார சாபம் விடுவோம். தாவீது தான், வேற யாரும் கிடையாது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மிக ஆசீர்வாதமான மனுஷன். பாருங்க, ஒரு சில வசனத்தை வாசிக்கிற எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு நொந்து போயிருந்தா அப்படியெல்லாம் சொல்லுவாருன்னு பாருங்க. எப்படி சொல்ற பாருங்க, 8வது வசனத்தை பாருங்க. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுள், அவன் உத்தியோகத்தை வேறும் படக்கு, அவன் வேலை யாரும் பிடிக்கிட்டு போட்டோம். எப்படி சொல்றது? அவன் ரொம்ப நாள் வாழக்கூடாது, அவன் வேலை யாராவது பிடிக்கிட்டு போட்டோம். நமக்கு புரியுற மாதிரி லாங்குவேஜ் சொல்றேன். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களாக, அவன் நடுவி விதவியமாக்கு கடவுள் அப்படின்ற அவன் செத்து போனங்க. எப்படிப்பட்ட மன உளைச்சல் இருந்திருப்பான் அந்த மனுஷன். எப்பயுமே நல்லா எல்லாரையும் அன்பா நேசிக்கிற மனுஷன் தாவீது. இப்ப குழம்பு எப்படி குழம்புறான்? அவன் பிள்ளை ஒரு ஆளு ஆதரவு இல்லாம போயிருக்கட்டும், அவன் பிள்ளை வந்து அவன் மனை வந்து விதவியா மாறிட்டோம், அப்படி சொல்லணும். கடன் கொடுத்தவங்க எல்லாத்தையும் அபகரித்து கொள்ளட்டும், ஜப்தி பண்ணிட்டு போகட்டும். அவர் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ள கடவுள், அவன் சம்பாதிக்கிட்டு வேறத்தை பிடிக்கிட்டு போட்டோம். நல்லா கவனிங்க, இவ்வளவு சாபத்தையும் எல்லாத்தையும் வரிசையா சொல்லிட்டு இவ்வளவு சொல்லுவேன் 18ல சொல்லுகிறான், அவன் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு. இப்ப சொல்லுங்க, இவன் சாபமா விட்டுட்டு சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனை விட்டு தூரமா. பாருங்க, விருப்பம் என்பது ஒரு காந்தம் மாதிரி. நீங்க விரும்புகிறவர்கள் ஒரு காந்தத்தினால் ஈர்க்கப்படுகிற பொருள் தான் இருக்கு. எதா இருந்தாலும் காந்தத்தை இழுந்து ஒட்டிக்கணும். பார்க்கும்போது சின்ன ஸ்பாட்சா இருக்கும், தண்ணியை நினைச்சிங்கன்னா அவ்வளவு தண்ணி உள்ள உறிஞ்சி எடுத்து வச்சுக்கணும். அதுபோல மனுஷனுடைய இருதயங்கள் எப்படி இருக்குதுன்னா அநேக சமயத்துல விருப்பங்களால் நிறைந்ததா தான். விருப்பம் தான். ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனா விருப்ப பாடத்தேர்வுன்னு வாங்கி ஆப்ஷனல் சப்ஜெக்ட், இது வந்து மேண்டேட்டரி சப்ஜெக்ட். விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் நான் திணிச்சிருவேன். இது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கும், இதை நீ தெரிந்து எடுத்துக்கொள்ளலாம். உனக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க, 10 கொஸ்டின் இருக்கும், 7 கொஸ்டின் ஆன்சர் பண்ணா போதும். 3 கொஸ்டின் நீங்க வேணா விட்டுறலாம். ஆப்ஷன் தெரிந்தெடுத்து நீங்க எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த உலகத்துல, எக்ஸாம்ல, படிப்புல, வாழ்க்கையில நிறைய இடத்துல வேலை. இப்ப இந்த இடத்துல 3 வேலை இருக்கு, அவனுக்கு எந்த வேலை வேணுமோ எடுத்துக்கலாம். நீ குவாலிஃபைடா இருக்கிற, எனக்கு நீ அடாப்டபிளா இருக்கிற, உன்னை எழுதுற. இந்த 3 ஆப்ஷன் இருக்கு, நீ எதை வேணா சூஸ் பண்ணீங்களான்னு சொல்லி நமக்கு ஓப்பனா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. விரும்பி உன்னை தெரிந்தெடுக்கணும். கல்யாணத்தை படிச்சுக்கங்க. வர பொண்ணை காட்டுறாங்க, மாப்பிள்ளை கூப்பிட்டு வராங்க, பாக்குறாங்க, பொண்ணு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு, எல்லாம் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் நடத்துறாங்க, இல்ல சில இடையில ஒரு இது மாதிரி நடக்கும். அப்போ உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா கேட்கிறாங்க. கல்யாணம் நடக்கும் போது பொண்ணு பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்கிறாங்க. இதுக்கப்புறம் வேற யாரும் வாயவே தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்லக்கூடாது, உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணேன், உன்னை கல்யாணம் பண்ண நான் நிம்மதியா இருந்திருப்பேயா அப்படி பிறந்ததே. அதுக்கப்புறம் வாயை தரக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கங்க, உங்களுடைய தெரிந்தெடுப்பதான் வாழ்க்கை தொடரும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். மனுஷங்க உங்க பிள்ளைகள் மட்டும் உங்க தெரிந்தெடுப்பு கிடையாது.
பார்க்க தோண நீங்க தெரிந்தெடுத்தது. நல்லா பார்த்து ஹைட்டு வெயிட்டு கலரு, ஆள் சம்பாதிப்பாரா, சாப்பாடு போடுவாரா, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து எவ்வளவு நகை போடுவாங்க, எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு வாங்கலாம், எவ்வளவு பேசிட்டு தான் ஒரு கல்யாணம் நடக்குது. நடக்க சந்தோஷம். இது உங்களுடைய தேர்ந்தெடுப்பு. கணவன் மனைவி உங்க தேர்ந்தெடுப்பு. ஆனா பிள்ளைங்க நீங்க தேர்ந்தெடுத்து கிடையாது, கடவுள் தேர்ந்தெடுத்து உங்க வீட்டுல கொடுத்துருக்க. அப்படின்னா நீங்க எப்படி பார்க்கணும்னா, இது நான் செலக்ட் பண்ணது, இது அவர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. கர்த்தர் எப்பயும் தப்பு பண்ண மாட்டார். சொல்லுங்க, கர்த்தர் எங்க வாழ்க்கையில அத்தனை அக்கிரமணியா பண்ணாலும், பிள்ளை போல இடப்படமா பண்ணிட்டு இருந்தாலும், பிள்ளையை பார்க்கும்போது கர்த்தாவே ஒரு அருமையான பிள்ளையை கொடுத்துருக்கு, ஸ்தோத்திரம். என்ன சொல்லணும்? ஒரு அருமையான பிள்ளைய எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஸ்தோத்திரம். இந்த குறுப்புக்கெல்லாம் மத்தியில் இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு உதவி செய்யுங்க. நீங்க பண்ற அத்தனை சிலுவை சிட்டு தாங்கிக்கிட்டு இந்த பிள்ளை உங்களுக்காக வளர்க்க எனக்கு கிருபை மட்டும் கொடுங்க, எனக்கு பொறுமையை கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க. இதுதான் நீங்க கேட்கணும். ஒண்ணும் பண்ண முடியாது. பிள்ளை பிறந்துருச்சு, இப்ப அந்த பிள்ளை உங்க பிள்ளை இப்படி எடுத்துக்கோங்க. இப்ப தேவன் உங்களுக்கு அப்பா வந்துட்டாங்க. எப்போ ரசிக்கப்பட்ட அன்னைக்கு அப்பா வாங்கிட்டாரு. இது நீங்க தெரிந்தெடுத்து, அவன் தெரிந்தெடுத்து உங்களை தேடி வந்து ரசித்து பிள்ளையாக்கிட்டாரு. நம்ம பண்ற அத்தனை அக்கிரமணியாக்கி பொறுத்து விட்டு, அத்தனை முறை மன்னிச்சு, அத்தனை முறை இறக்கத்தை காமிச்சு, அத்தனை முறை தயவை காமிச்சு, அத்தனை நாள் காப்பாத்திட்டு வர்றாருல்ல, அவர் நம்மளை தெரிந்தெடுத்து ரசித்து பண்ணதுனால, நம்மளை பிள்ளையாக்கிட்டதுனால அவர் நம்ம மேல அவ்வளவு பொறுமையா இருக்காரு. ஏன் பொறுமையா இருக்கிறாரு? விரும்பி. சொல்லுங்க, விருப்பம். நம்ம மேல வச்ச ஆசை, அப்படிதான் சொல்லணும். நம்ம மேல வச்ச ஆசை நம்ம பண்ற எல்லா அக்கிரமணியத்தை பொறுத்துக்குது. குடும்பத்துல பார்த்துருக்கீங்களா, கணவன் மனைவி பிள்ளை ரொம்ப அன்பா இருந்தாங்கன்னா அத்தனை உங்க பண்ற அத்தனை சிறுவசத்தை தாக்கிவாங்க. குறைய சொல்ல மாட்டாங்க, சண்டையே போட மாட்டாங்க. நாங்கள் அப்படித்தான். அதுக்கு என்ன பண்றது, விட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற அளவில்லாத அன்பு, கணவன் மேல மனைவி மேல வைத்திருக்கிற நல்ல அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமை. ஆமா ஆமா, பிள்ளை நல்லா சக்சஸ்ஃபுல்லா பொறாம போடுவோமா? பக்கத்து வீட்டுக்காரனால தான் பிரச்சனை. இங்க அவன் ஆசீர்வாதத்தை விரும்பல, அவனுக்கு ஆசீர்வாதம் வராது. அவன் சாபத்தை விரும்புறான், அதனால அவனுக்கு வரும். இதை எப்படி ஒண்ணா சொல்லலாம். இங்க சொல்லும் போது சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். ஏன்? நான் நன்மை செய்த பதிலுக்கு எனக்கு தீங்கு செய்யறான். தீங்கு செய்யும் போது அவனுக்கு தீமை அது வரும்னு அவனுக்கு தெரியணும். ஆனா தெரிய மாட்டேங்குது, ஆனா செய்யறான், தீமை செய்கிறான். அப்படி சொல்றாங்க. 4வது வசனம், என் சிநேகிதனுக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறாங்க, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறான். நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் போய் சாதிக்கு சரியா போய் சண்டை போடுறேன்னு போனேன், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். நான் நேசிக்கிறேன். நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்க பெரிய சவாலான விஷயம். கிறிஸ்தவர்கள் எல்லா இடங்களிலையும் மற்றவங்களை நேசிக்க, மன்னிக்க, ஆவியான வாழை பயிற்றுவிக்கப்படுவாங்க, ட்ரெயின் பண்ணப்படுறாங்க. மன்னிக்கவே முடியாத ஆட்கள் கூட மன்னிக்கிறீங்க, நேசிக்கவே முடியாத ஆட்கள் கூட நேசிக்கிறீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க. ஏன் அப்படி ஆகுது? உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்லிட்டார். இப்ப ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு கெட்டதே செய்யறவங்களை கூட நீங்க நேசிக்கிறீங்க, அவங்க மேல அன்பு செலுத்துறீங்க. ஒரு அன்பு செலுத்த முடியல, தடுமாறு. ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், இன்னொரு பக்கம் நேசிக்கிறார். நல்லா ஜெபம் பண்றாரு, நேசிக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் நன்மையும் செய்யறாரு. ஆனா நன்மை செய்யறவனுக்கு தீமை தான் நடக்குது, என்ன பகைக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு மன கிளேசத்துல எத்தனையோ வருஷம் புலம்புறான். அது அப்படியா இருக்கு, இப்படியா இருக்குன்னு புலம்பு செய்யறான். நல்லா கவனிக்கணும். ஜெபம் பண்றாங்க, நன்மை செய்யறாங்க இல்லையா, சிநேகிக்கிறாங்க. அவனா கெட்டது செய்யறாங்க. கெட்டது செஞ்சோட மனசார கண்ண திட்டுறாங்க. நடக்குது இல்லை நம்மளுக்கே. நம்ம உங்கெல்லாம் பண்றதுக்கெல்லாம் அப்படின்னு மனசு தோணுது. தோணுதுக்காக பேச முடியாது, பேசக்கூடாது. ஏதோ சங்கீத தாவீது வந்து எழுதி வச்சிருக்காரு. எதுக்குன்னா நமக்கு புரியணும். அவர்கள் சாபத்தை விரும்புகிறார்கள். எப்படி? மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதன் மூலமாக. தீங்கு செய்தா தீங்கு தான் வரும். என்ன சொல்றாங்க? தீங்கு செய்தா அப்படியே எதை விதைக்கிறாயோ அதானே. போன வாரம் பார்த்தோம்ல, எதை செய்யறோமோ நமக்கு திரும்ப ரெஃப்ளெக்ஷன் வரும். அப்ப எதை செய்யறோம் கவனம் பாருங்கன்னு சொல்றாரு. அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் பக்கத்திலே வராது.
ஆசீர்வாதம் வந்து ரொம்ப ரோசக்கார ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ரோசக்கார ஆசீர்வாதம். நீங்க விரும்பலன்னா உங்க வீட்டு வாசப்படி கூட வந்திருக்காது. உண்மையிலே சொல்றேன். நீங்க விரும்பாம எனக்கு ஆசீர்வாதம் நிறைய பேர் ஜபத்தை சொல்லி முன்னாலாம் பார்த்து 4 நாள் ஜபம் பண்ணிருக்கேன். ஆண்டவர் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்க மட்டும் போதாட்டம், என் காசு வேணாம், பணம் வேணாம், பேர் வேணாம், புகழ் வேணாம், அப்படி கற்று கொடுத்துட்டாங்க. நானும் ஒண்ணு வேணாம், 2 நாள் ஒண்ணும் இல்லாமே போயிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்லாமே போயிட்டு இருக்கேன். சாப்பிட வழியில், வாழ வழியில் அப்படி போயிட்டு இருக்கிறேன். நல்ல வேலை கர்த்தர் என் கண்ணை திறந்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் தான் புரிஞ்சது, நான் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா என் பக்கத்திலே வராத ஆசீர்வாதத்தை நாங்கள் பிடிச்சி இழுத்து கிடக்கு. ஒவ்வொன்றுக்கும் கஷ்டப்பட்டு இருந்தேன். கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்தப்ப தெளிவாயிட்டேன். ஆண்டவரே எனக்கு இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அப்ப ஜபம் எப்படி? முன்ன வந்து எனக்கு வேற ஆண்டவரே, இப்ப ஜபம் எப்படின்னா எனக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, அப்படியே இடம் கொள்ளாமல் போக மட்டும் இல்ல. ஆமென். இடம் கொள்ளாமல் போற அளவுக்கு என்ன ஆசீர்வதிங்க, 1000 மடங்கு பெருமைங்க. எப்படி? ஆமா, 1 2 பார்த்தாரு. அவன் மேக்சிமம் 100 மடங்கு விளைச்சல் சொன்னார். 100 மடங்கு விளைச்சல் சொன்னார். அவன் பெருக்கம் 1000 மடங்கு. நான் விளைச்சலுக்கு போல, நான் பெருக்கத்துக்கு போறேன். நம்ம பார்வை எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் பெருசா நம்மளை கவனிச்சு பார்த்து ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய விருப்பம் பெருசாகத்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை பத்தி வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும். ரோட்ல கிடந்தா, ரோட்ல கிடைச்ச சாப்பிட்டு இருக்கிற வாழ்க்கை மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கை ஆயிடக்கூடாது. எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம்? இதை விட அடுத்த லெவல், இதை விட அடுத்த லெவல், இதை விட அடுத்த லெவல், இதை விட அடுத்த லெவல். மொதல் ஒத்த பிள்ளை பிறந்த ஈசாக்க பார்த்து ஒத்த பிள்ளை போது நிக்கல. கர்த்தர் சொல்லிட்டாரு, பூமி உள்ள சகல ஜனங்கள் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், உடைய ஆசீர்வதிப்பே, நீ ஆசீர்வாதமாய் பேரை பெருமைப்படுத்த, மிகவும் திரளாய் பெருகப்படுன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் வாக்குத்தத்தம் எப்படி வேலை செய்ய? ஒத்த பிள்ளையில ஆரம்பிக்கும். ஒத்த பிள்ளை 2 பிள்ளை ஆச்சு. இப்ப ஈசாக்கு, யாக்கோபு, ஏசா, ரைட்டா? ஆபிரகாம், இசாக்கு 3 பேர், 4 பேர் இருக்கும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏசா 4 பேர் இருக்காங்களா? அவங்களுக்கு பிள்ளை. ஏசாவுக்கு எத்தனை பிள்ளை பிறந்தது நிறைய டீட்டெயில் இருக்குது. ஏசாவை கணக்கில் சேர்க்க வேணாம். யாக்கோபு எடுத்துக்கங்க, அவங்க ஆசீர்வாத பிள்ளை. அவங்களுக்குள்ள 12 பிள்ளைங்க. அடுத்து எத்தனையா இருக்கு? 3வது சந்ததிய ரொம்ப பெருசு. அந்த 12 பேருக்கு அடுத்து பிறகு பார்த்தீங்கன்னா 400 வருஷம், 400 வருஷம் கேப்புக்குள்ள, ஆபிரகாம்ல இருந்து 400 வருஷம் கேப்புக்குள்ள லட்சக்கணக்கில் பெருகிட்டாங்க. லட்சக்கணக்கில் பெருகிட்டாங்க. எல்லாம் அடிமையில இருக்காங்க. அடுத்த வாரம் பார்ப்போம் யாக்கோபுடைய விஷயத்தை பத்தி. என்ன ஆசீர்வாதத்தோட போக விட மாட்டேன்னு சொல்லி சண்டைப்பட்டான்ல. அன்னைக்கிட்ட ஏமாத்தி சண்டை ஆசீர்வாதம் வாங்கினானா, அப்பா கிட்ட ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கினானா, அப்புறம் என்னை ஆசீர்வதித்தாருடைய போக விட மாட்டேன். அவரையும் விடுறது, அண்ணனை வர்றதில்ல, அப்பனை விடுறதில்ல. பரலோக தகப்படியும் சட்டையை பிடிச்சி இழுத்தாலும் இது யோசிச்சு பாருங்க. அவனுக்கே இப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு ஆசை. இங்க கவனிங்க, யோசிச்சு நீ ஆசீர்வாதத்தை விரும்பினா அது கூட்ட வரும். போய் வீட்டுல எழுதிங்க, ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறேன். வாக்கு முதல்ல சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், அது எனக்கு வரும். ஆமா, சாபத்தை நான் வெறுக்கிறேன். சில விஷயங்கள் அதெல்லாம் சொல்ற ஆண்டவர், கைகளில் கட்டிக்கோ, நெத்தியில் எழுதிக்கோ, வீட்டில் சொந்தனை எழுதி வச்சுக்கோ, நீ போகும்போது, வரும்போது, நடக்கும்போது, உட்காரும்போது அதை பத்தி பேசு. நியாயப்பிரமாண புஸ்தகம் வாய் விட்டு பிரியாத எது சொன்னாரு? உன் கண்களில் எப்போது அந்த வசனம் தெரியட்டும். என்ன தெரியட்டும்? நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், சாபத்தை நானே வெறுக்கிறேன். கீப் டிக்ளேரிங். வாயை திறக்கும் போதெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறேன், வியாதியை நான் வெறுக்கிறேன், பலவீனத்தை நான் வெறுக்கிறேன், எல்லாமே வெறுக்கிறேன், இயலாமையை நான் வெறுக்கிறேன், என் சரீரத்தில் சுகத்தை நான் எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. நீங்க சிலுவையில் சம்பாதித்த சுகத்தை என் சரீரத்தில் எடுத்துக்கொள்கிறேன். வியாதியிலிருந்து விளக்குவேன் என்று சொன்னீங்க. உங்களுடைய வார்த்தையின்படியே வியாதிகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நம்ம உடம்பை பார்த்து நம்ம பேசணும். ஏன் பேசணும்னா, இந்த உடம்பு உங்களுக்கு கீழ்ப்படியும். எப்படி கீழ்ப்படியும்னா, இந்த சரீரமானது பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம். பூமியை ஆண்டு கொள்வாயாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார்.
அப்ப பூமின்னு சொல்லும் போது இந்த சரீரமும் ஆவியானுடைய வல்லமையில ஒவ்வொரு நாளும் ஆளப்படும். உடம்பு சொல்லும் உன்னால முடியாது, உள்ள ஆவியான சொல்லுவாரு உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் முன்னால் எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டுன்னு பேசுவாரு. அப்ப நான் உடம்பு சொல்றதை கேட்கணுமா, ஆவியான சொல்றதை கேட்கணுமா? When you are connected with God, you know that you can do anything. கடவுளோட உறவு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் செய்ய என்னால முடியும். என் உடம்பு சொல்றதை நான் கீழ்ப்படிய போறதில்ல, இந்த உடம்புடைய தன்மையை நான் இயேசு நாமத்தில் மேற்கொள்ளுவேன். அதனால்தான் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பலவீனங்கள் வியாதிகள் நிறைய மெடிக்கல் ரிப்போர்ட்டே சொன்னாலும் உயிரோடு நடவாடுறது கிருபை. அவருடைய மிகப்பெரிய பாதுகாப்பு நம்ம வீட்டையும் நம்மை கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலை அடித்திருக்கா. காப்பாத்தினால்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் காப்பாற்ற என்ன பண்றது? இப்போ விருப்பம் இல்லாமல் கர்த்தர் ஒன்றையும் செய்யறது இல்லை. சங்கீதம் 20:4 வாசிச்சீங்கன்னா அவர் மன விருப்பத்தின்படி, சொல்லுங்க, அவர் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி, சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். ஒன்னதான் நிறைவேற்றுவார் சொல்ல, உன் ஆலோசனை எல்லாம் என்னெல்லாம் பிளான் பண்றியோ, விருப்பத்தோட பிளான் நடக்குதுன்னா அந்த பிளானுக்கு பரலோகமே வேலை செய்யுதுங்கிறார். எல்லாரும் சொல்லுங்களேன். உங்க விருப்பம் முக்கியம். விருப்பம், விருப்பத்தோடு செபிக்கிற ஜெபம் முக்கியம். நீங்க அது வாயை திறந்து டிக்ளேர் பண்ணும்போது பரலோகமே எனக்காக வேலை செய்தாங்க. என்ன அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்னால முடியாது. எனக்கு அப்படி பினான்சியலாவும் வலிமை இல்லை, சரீரத்திலும் வலிமை இல்லை, மனசுலயும் வலிமை இல்லை. ஆனா நான் அந்த இடத்துக்கு போறதுக்கு நான் ஆசைப்படுறேன். சொல்லுவாங்களே சார், உடம்பு கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. கூட காலே கிடையாது. உச்சியில் இருக்கிற தேனு கேட்டு ஆசைப்படுறேன்னா உச்சியில் இருக்கிற தேனு என் கைக்கு வந்து கிடைக்கும். ஆமே, உச்சியில் இருக்கிற தேனு என் கைக்கு வந்து கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். அது வந்து உயரத்தில் இருக்கலாம். அது எந்த விதத்தில் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க ஆண்டவரை இது எனக்கு வேணும். ரொம்ப சசமாக பார்த்தா ஆண்டவர் செய்கிற செயலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அற்பமாக யூஸ் பண்ணுறோம்லாம் யோசிக்கிற அளவுக்குலாம் வச்சிருக்கேன். என்னைக்கா ஒரு சில நாள் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடலான்றவரேன்னு யோசிப்பேன். முன்னாள் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குவேன். சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது, கையில் காசு இருக்காது, ஆனால் ஆசை சாப்பிட்டா நல்லா இருக்குமே. சரி, ரெண்டு விட்டு நம்ம மட்டும் போயிட்டு இருப்போம், நம்ம பண்ணியிருப்போம். திரும்பி பார்த்தா அவன் தம்பி வாங்க சாப்பிடுங்கன்னு பிரியாணி கொடுத்தான். ஆண்டவர் நான் பிரியாணி வேணும்னு மனசுல யோசிச்சதுக்கு எனக்கு பிரியாணி சப்ளை பண்ணி ஒரு ஆள் ரெடி பண்ணி என்னை கரெக்டாக போய் சாப்பிட வச்சுட்டாரு பாருங்க. எந்த வீட்டுக்கு சாப்பிடுன்னு போகிறதில்ல. நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எந்த வீட்டுக்கும் போகணும் அப்படின்னு யோசிச்செல்லாம் போகிறது கிடையாது. அன்னைக்கு பிரியாணியை கொடுத்து அனுப்புறாரு அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசைகளை கூட கர்த்தர் நிறைவேற்றுறாரு. கர்த்தர் நம்ம சின்ன சின்ன ஆசைகளை கூட உள்ளத்திலிருந்து கவனிக்கிறார். நம்முடைய வாயில் சொல் பிறவாததற்கு முன்பே அவர் அறிந்திருக்கிறார். வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அண்ணால போல உள்ளுக்குள்ள புலம்புனாலும் கூட அந்த சத்தத்தை கேட்கிறார். சொல்லி புலம்புனா பக்கத்துல எல்லாம் திட்டுவாங்க. இவங்களுக்கெல்லாம் காதல கேட்கவே கூடாது, உள்ளத்துக்குள்ள குமுறுவோம். ஆனா கர்த்தர் பயங்கரமா கேட்பார், பதில் செய்வார். ஏன் அப்படி செய்யறாரு? ஏன்னா அவர் வெளியே வாழல, உள்ள வாழல. நமக்குள்ளதான் வாழ்றாரு. நம்முடைய இருதயம் குமுறுகிற அந்த சத்தத்தை தேவன் கேட்கிறார். அவ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்புல பிரியமா இருக்கிறார். உங்க ஆலோசனை யோசிச்சு வருங்க. அவர் மன விருப்பத்தின்படி தந்தாராம். ஏன் அவர் நினைச்சபடி செய்யக்கூடாதா? ஆண்டவர் உங்களுக்கு சித்தமானவர் நடக்கட்டும் ஆண்டவர் சொல்றாமா? அவருக்கு சித்தம் என்னன்னு நமக்கு தெரியாதனால குத்து மொய்ப்பு அடிச்சு விட்டுறது. ஆண்டவர் உங்களுடைய சித்தம் ஆகட்டும். அவர் என்ன சொல்றாரு? என் சித்தம் தான் பைபிள் ஃபுல்லா எழுதி கொடுத்துட்டாரு. இதெல்லாம் வில் புக்கு, அது உயிர் நமக்கு எழுதி கொடுத்தாரு புக்கு. இந்த புக்குக்குள்ள எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு. இப்ப இதை பார்க்கும் போதெல்லாம் சொல்றதுக்கு சாபத்தை விரும்பினவன் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனாலும் அவனை விட்டு தூரமாக போனேன். ஆண்டவர் நான் உள்டாவா யோசிக்கிறேன். நான் சாபத்தை வேணான்னு சொல்றேன், என்னை விட்டு ஓடி போகட்டும். ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், அது என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாரையும் நிரம்பி வழிபடி ஆசீர்வாதம் பெருகட்டும். சொல்லுங்க, ஆசீர்வாதம் பெருகட்டும். என் சபையில் ஆசீர்வாதம் பெருகட்டும். என் சபை விசுவாசிகள் மேல ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆமென், பெருகட்டும். எல்லாரும் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகட்டும் நான் விரும்புகிறேன். விருப்பத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் பயங்கர வல்லமையான ஜெபம்.
விருப்பங்கள் ஜெபங்களாய் மாறும்போது தேவனுடைய இருதயம் பயங்கரமா வேலை செய்யும். நீங்க யோசிக்கிறதுக்கு மேல வேலை செய்யும். அந்த இருதயத்துல ஆண்டவருக்கு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு டேக்ஸ் வந்து உள்ள ஆட்டோமேட்டிக். கேட்டதுக்காக நன்றிப்பா, நீங்க வேலையை துவங்கிட்டதுக்காக ஸ்தோத்திரம், எனக்காக இதெல்லாம் செஞ்சு முடிக்க போறதுக்காக என் பலத்தை செஞ்சு என் பலத்தால நான் செஞ்சேன்னு ஒரு இடத்துலையும் கிளைம் பண்ண விட மாட்டான். நான் திரும்ப சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்றிகள் எப்படி இருக்குன்னா, என் பலத்தினால இதை செஞ்சேன், என் சாமர்த்தியத்துல செஞ்சேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டார். கர்த்தர் செய்யறது அப்படி இருக்கும். இதெல்லாம் வாங்குறதுக்கு கனவே யோசிக்கல. நீங்க ஸ்பெஷலா வேலை செய்வீங்களான்ற இப்படிப்பட்ட வாழ்க்கை, இப்படிப்பட்ட குடும்பம், இப்படிப்பட்ட கணவன், இப்படிப்பட்ட மனைவி, இப்படிப்பட்ட பிள்ளைகள், இது நான் கேட்டது கூட கிடையாது. இப்படி இருக்குன்னு நினைச்சது கூட. ஒருவேளை இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், நான் நினைச்ச மாதிரியா என் வீடு இருக்கு, நான் நினைச்ச மாதிரியா என் மனைவி இருக்காங்க, நான் நினைச்ச மாதிரியா என் மனைவி கணவர் இருக்கிறாரு, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, நீ புலம்பலாம். ஒருவேளை நீங்க ஆசைப்படாதீங்க, என் குடும்பம் எப்படி இராதோ சொல்லுங்க, என் குடும்பம் எப்படி இராதோ. அடுத்த வீட்டெல்லாம் பார்த்து இந்த வீடெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, என் வீடு இப்படி இருந்தா இப்படி இருக்கும், அப்படி யோசிக்காதீங்க. பரலோக தேவனுடைய அன்பினா நிறைந்த வீடாக என் வீடு மாறணுமே, அதுக்கு நான் ஆசைப்படுறேங்கிறத விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் விருப்பம் தேவனுக்கு பிரியமானது. பரலோகம் மாதிரி உங்க வீடு இருக்கணும், அப்படித்தானே ஆசை. பரலோகத்தினுடைய சித்தம் அன்பினா நிறைந்து செய்யப்படும் போல என் வீட்டுல நடக்கணும். அது வாயை திறந்து டிக்ளேர் பண்ணுங்க. விசுவாசிகளுடைய பிரச்சனை எல்லாம் வாயை திறந்தாலே போதாண்டவரே. நல்லா கவனிச்சுக்காங்க. போதுன்னு சொன்னா என்ன களையும், தண்ணி நிறைய எண்ணெய் களையத்தில் ஊத்துறது நிறையதோ நிறையோ, போதுன்னு சொல்லியாச்சுன்னா, இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா எண்ணெய் ஊத்துறது நின்று போயிடும். அப்படிதானே? கொண்டு போய் எல்லா எண்ணெய் ஊற்றி ஊற்றி வச்சு வியாபாரம் பண்ணி புடச்சுக்கொண்டு எலிசா சொன்னார். ஆனா எனக்கு போதும்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன நின்றும் மறந்து அப்படி நடக்கும். போ, இந்த பக்கத்து அந்த வீடு இந்த வீடு ஆண்டவரை இப்படி தெரிஞ்சு ஒரு பெரிய டேங்கே ரெடி பண்ணி பண்ணாரு. எப்படி ஒரு பெரிய டேங்கே வாங்கி வச்சு பெரிய ஆயில் மில் ஓனர் ஆகிருப்பேன். ஆண்டவரை நீங்க முன்னாடி சொல்லியிருக்கலாமே, பக்கத்து வீட்டில் கடைசி வரையும் பாத்திரம் வாங்கிட்டு போயிட்டாரு. அவன் எல்லாம் பக்கத்தை அடை வச்சுட்டான், மிச்ச மீதி தான் வாங்கிட்டு வந்துருக்காரு. வறுமை அவ்வளவு பெரிய பஞ்ச தேசம். ஆனா விருப்பம் ஆண்டவரே கடவுளான ஒரு வாழ்க்கை வாழ, பிள்ளை தூக்கிட்டு போறாங்க, பிள்ளையோட சந்தோஷமா நானே வாழணும், உதவி செய்கிறாரு. கடனை தீர்க்கிறதுக்கு கர்த்தர் வழி செய்யறாரு. கர்த்தரால 24 மணி நேரத்துல பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும். 24 மணி நேரத்துல நீங்க யோசிச்சா உங்க வாழ்நாள் முழு சம்பாதிச்சு என்ன பண்ண முடியும்னு யோசிப்பீங்க. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள எப்படி சரி பண்ணி விடலாம்னு யோசிப்பீங்க. அவர் யோசனையும் உங்க யோசனையும் நினைச்சே அவர் தான் சொன்னேன். நம்ம நினைச்சிருக்கோம் இப்படி ஒரு ஆயில் எண்ணெய் வியாபாரி அந்த ஊழியக்காரர் மாற்றி விட்டுருவாருன்னு நினைச்சாங்களா? அந்த ஆண்டவர் மாற்றி விட்டுருவாங்க. எலிசா வர வரைக்கும் தெரியாது. உங்கள்கிட்ட சொன்னாங்க ஏதாவது ராஜா பேசி இந்த கடவுளை தள்ளுபடி பண்ணுறத ஹெல்ப் பண்ணுவாருன்னு அந்த ஆள் போய் சொன்னார். உங்கள்கிட்ட என்னமா இருக்குன்னு கேட்குறாரு. கொஞ்சம் என்ன வரையா இருக்கு, பக்கத்து வீடுலாம் பாத்திரத்தான் இருக்கு, எல்லாத்தையும் ஊற்று போய் எல்லாத்தையும் பக்கத்து வீடு எல்லாம் பையன் ஓடி ஓடி போய் பாத்திரமா வாங்கிட்டு வச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஊற்றிட்டே இருக்காங்க. பையன் பக்கத்துல இருக்கிறாடே பாத்திரம் தான், பாத்திரம் இல்லை, பாத்திரம் இல்லைன்னு சொன்னோட என்ன வர்றது, என்ன ஊற்றப்படுறது நின்று போச்சு. எத்தனோடு களையத்தில் என்ன எல்லா பாத்திரங்களும் நிரம்புற அளவுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? உங்களை நிரப்புறதுக்கு இத்தனோடு என்ன போதும், நம்ம உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் போதும் உங்களை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்க முடியும். இங்க ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். உங்கள் மன விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுகிறவர்கள். விருப்பங்கள் தப்பே கிடையாது. விருப்பங்கள் மத்தியிலே அது கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிற விருப்பங்களா இருக்கணும். கர்த்தரோட இசைந்திருக்கிறோம். நாம் என்னவாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு வாக்கு பண்ணியிருக்கிறோம். அந்த வாக்கு தத்தங்களின் அடிப்படையிலே என்னுடைய விருப்பங்கள் இருக்கும் என்றால், அதற்குரிய ஜெபங்கள் இருக்கும் என்றால், என்னை உயர்த்துவதற்கு தேவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அநேக சமயத்தில் நம்மளுடைய விருப்பங்களும் தேவனுடைய விருப்பங்களும் ஒன்றா போக மாட்டேங்குது. அதெல்லாம் சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும். நீ உனக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் பார்க்கறா. கடலுக்கு நடுவில் வழி ஏற்றுறார், வழி உண்டாக்குறாரு. வனாந்தரத்துல வழி உண்டாக்குறவர், வெட்டாந்தரையில தண்ணி தடாகங்கள் உண்டாக்குற. நான் வேற மாதிரி வேலை செய்யறாங்க. ஏன் கடவுள் நம்மளுக்கு போகணும்னா உங்க இருதயம் விருப்பத்தினால நிறைஞ்சிருக்கணும், விசுவாசத்தினால நிறைஞ்சிருக்கணும். சொல்லுங்க, விருப்பத்துல நிறைஞ்சிருக்கணும், விசுவாசத்துல. அப்பதான் பெருசா பார்க்க முடியும்.
பாருங்க, அது 109 28 வசனம் பாருங்க. எல்லாம் சேர்த்து வாசிப்போமே. அவர்கள் சபித்தாலும், சொல்லுங்க, அவர்கள் சபித்தாலும் நீர் அதெல்லாம் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சபித்தாலும், எல்லாரும் என்ன சபிச்சாலும் நீங்க மட்டும் என்ன ஆசீர்வதிங்க. ஆமென். உங்க மேல சாவக்கூடாத ஆள் இருக்க மாட்டாங்க சுற்றி சுற்றி, ரைட்டா? அவன் விட்டு போட்டோம். அந்த சாபம் விட்டுட்ட உடனே உங்க மனசு என்ன தெரியுமா? ஐயோ அவங்க சாபம் விட்டாங்க, அவங்க சொன்னபடியாக நடந்தோம். இந்த புலம்பு நீங்க எப்படி பேசுறது, எப்படி பார்க்கணும்னா, அவன் சாபம் எவ்வளவு கூட விட்டானோ அவ்வளவு கூட ஆசீர்வாதம். உங்க வாயினுடைய வார்த்தை என்ன சொல்லணும்? அவன் சாபம் விட்ட உடனே அவன் விட்ட சாபம் பலிக்காது, அந்த விட்ட சாபத்தை நீங்க எடுத்துக்கிறதா பலிக்கும். திரும்ப சொல்றேன், அவன் விட்ட சாபம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் ஒன்றும் செய்யாது, அந்த சாபத்தை நீங்க எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு பலிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாபம் விட்டவன் சாபம் விட்டுட்டான். உங்களுக்கு செய்வனே கூட பண்ணிருக்கட்டுமே, மந்திரமே பண்ணிருக்கட்டும், பில்லி சுனிமே பண்ணிருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணி உங்க வீட்டில் வச்சிருந்தாங்க. சொல்லும் போது என்ன உண்மையில ஒரு இடத்துல பைத்தியக்காரன் வந்து கேட்டாங்க. ஒரு இடத்துல பிரசவம் பண்ணும்போது, உனக்கு நான் பைத்தியமாயா அப்படின்னு வந்து ஒரு அம்மா கேட்டாங்க. ஏன் செழிவனை பண்ணி முட்டை வீட்டில் வச்சிருக்காங்க, வாசலில் வச்சிருக்கான்னு சொல்றேன், எவனோ ஒருத்தன் வச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நீ பாட்டுக்க நான் என் மனசுல யோசிச்சு நீ வந்து சொல்ற. என்ன சொல்றேன்னா, வீட்டுக்கு வாசல்ல அவன் ஏதாவது பண்ணிட்டு வந்து முட்டையை வச்சு விட்டுருக்கான், ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு இருக்கான்னா, கத்தரி கால் வச்சு காலில் அப்புறம் 4 ரூபா முட்டை கரெக்டாவே 4 ரூபாய்க்கான முட்டையை வீட்டில் டெலிவரி பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம். அப்புறம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அதெல்லாம் கழுவிட்டு ஒரு ஆம்லேட் போட்டு வாசல் உட்காந்து, யாரோ தெரியல எப்படி ஆண்டவர் காடைகளுக்கு மண்ணாந்தத்தில் மண்ணாவை கொண்டு வந்த மாதிரி வீட்டில் ஒரு முட்டையை கொண்டு போட்டு போயிருக்கிறாரு. அப்புறம் வீட்டு வாசல் உட்காந்து ஒரு நாள் முட்டையை சாப்பிட்டு பாருங்க. அடுத்த தடவை இவனுக்கு கொடுத்தா வேஸ்டா, இவனுக்கு என்ன மந்திரம் பண்ணாலும் அது தின்னு தம்மோட உட்காந்துருப்பான். இவன் வீட்டுக்கு மந்திரம் பண்ணுறது பிரயோஜனம் வேலை ஒதுக்கிடுவாங்க. பண்ணணும்னு நினச்சப்படும் மந்திரம் பண்ணி தோத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி உனக்கு பைத்தியமாயா வயசானம்மா வேற. அப்போ நான் கொஞ்சம் சின்ன பையன் மேலே வாழ்ந்துருப்பேன். வந்து திட்டுறாங்க, என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க, இப்படி எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இருந்தாங்க. அம்மா நீங்க விசுவாசத்தோட செஞ்சு பாருங்க, அடுத்து அந்த வீட்டுக்கு முட்டை வாசலுக்கு வராதுமா, நீ விசுவாசமா செய்யுமா அப்படின்னு. அப்போ ஒரு சைடு முட்டையே ஒரு சைடு எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தை பற்றி சொன்னேன். மேலே அது குக்கு பத்து மேலே பூசியிருப்பாங்க, அதெல்லாம் அறுத்துட்டு கத்தாவே காலையில் ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஸ்தோத்திரம் சொல்லி எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு ஜூஸை குடிங்க, குடிச்சிட்டு ஆட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுக்கோ வச்சுதாச்சையா, எதுக்கோ பண்ணியிருப்பாங்களே, அதெல்லாம் பண்ணிட்டு போட்டுங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பொருள். அடுத்த ஒரு 5-6 மாசம் கழிச்சு அதே இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போனேன். அந்த அம்மா வந்து 6 முடிஞ்ச உடனே எப்பவுமே முன்னாடி வந்து இடையில ப்ரேயர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த அம்மா கடைசி பேர் உட்காந்துருக்கேன். எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு போனதுக்கப்புறம், ஐயா நீங்க சொன்னீங்க, நான் அப்படியே 2 தடவை பண்ணேன், அதுக்கப்புறம் முட்டையும் வரல எலுமிச்சம்பழம் வரல, வீட்டுக்கு முட்டையும் வெட்டு வைக்கல, எலுமிச்சம்பழம் வைக்கல. எனக்கு ஒன்றாகலையா, நான் நல்லா தான் இருந்தேன். முதல் தடவை சாப்பிடும்போது கொஞ்சம் பயமா இருந்தது, ஆனா சாப்பிட்டுட்டேன். 2ஆவது தடவை சாப்பிடும்போது எனக்கு பயமே கிடையாது, ஏன்னா சாப்பிட்டு நான் நல்லா இருக்கேன். நான் வந்து நீங்க சொன்னபடி வாசல்ல தான் போய் சாப்பிட்டேன். என்ன மாதிரி யாரோ தெரியல வந்து முட்டையை போட்டு போயிருக்காங்க, இங்க எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு போயிருக்காங்க, ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்லிட்டு தான் நான் சாப்பிட்டேன். இது எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு முட்டையா பாக்குறாங்க. அவங்க எப்படி பாக்குறாங்க, இது மந்திரம் பண்ண ஒண்ணுன்னு பாக்குறாங்க. அவங்க சொன்னதை இவங்க மந்திரம் பண்ணிட்டாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா மந்திரம் தான். நீங்க அந்த முட்டை எடுக்கும் போது இது மந்திரம் பண்ணிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்திரம் பண்ண ஒரு பொருள் உங்களை வந்து தாக்கிடும். இது வெறும் முட்டை, இது உடைச்சு ஊத்துனா ஆம்லெட் தான் வரும். உடைச்சு ஊத்துனா உண்மைதானுங்க, அதில் மட்டும் வேலையை வர பாம்பு பள்ளியுமா வரும். நீங்க அப்படி இதை பார்க்குற விதம் தான், நம்மளுடைய பார்வையில தான் விஷயங்களே மாறுது. அதுக்கு என்ன ஸ்பெஷல் வந்துடுது, அதுக்கு என்ன ஸ்பெஷல் நன்மை வந்துடுது? ஒன்றும் கிடையாது. நீங்க பார்க்குற பார்வை மாறாம நீங்க விருப்பங்களால் நிறைந்தவர்களாக, நான் இப்படித்தான் இருப்பேன், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், நான் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ரெடியாவே இல்லைன்னா நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சீங்கன்னு அர்த்தம். சொல்றாரு எல்லாம் சாப்பிட விடுறாங்க ஆண்டவரே,
எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க ஆண்டவரே, என்னை பார்த்து என்னென்னவோ பேசுறாங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு கையை வைத்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி நான் வாழ வச்சுட்டு இருக்கீங்களே, உமக்கே ஸ்தோத்திரம். எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி வாழணும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி நான் வாழணும். பொறாமப்படுற மாதிரி வாழலன்னா வாழவே ஆரம்பிக்கிறேன். உங்களை பார்த்து பொறாமப்படல, யாரும் பொறாமப்படலான்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எப்படி கேட்குறது? என்னை பார்த்து யாரும் இன்னும் பொறாமப்படல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது கொஞ்சம் பொறாமப்படுற மாதிரி வாழ வைக்க ஆண்டவரே. நீங்க பேச பாருங்களேன், என் பிள்ளை எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி வாழ ஆசைப்பட்டது அவருக்கே ரோசம் வரும். இப்பதான் நீங்க தகுதி ஆயிட்டீங்க. உங்களை ஆசீர்வதிக்கீங்க. எல்லாத்துக்குமே நீங்க தகுதியா இருக்கீங்கன்னு கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. நல்லா புரிஞ்சுக்காங்க. விருப்பங்கள் நம்மளோட வாழ்க்கையை பெருசா டிரைவ் பண்ணும். விருப்பங்களின் அடிப்படையில் இந்த வாழ்க்கையை விரும்பி ஒரு வீடை செலக்ட் பண்றோம். வாடகை வீடை கூட விரும்பினா தான் போய் வந்த குடி இருக்கணும். இருக்கிறோம், பிடிக்கலன்னா வேண்டாப்பா இன்னொரு வீடை பார்த்து போயிடும். ஏன் போறீங்க? ஒரு வீடுன்னு எடுத்தாலும் எதுனாலும் எல்லாமே விருப்பங்கள் அடிப்படையிலுக்கு. இவ்வளவு விஷயங்களை விருப்பத்தில் தெரிஞ்சிருக்கும் போது உங்க வாழ்நாள் முழு உங்களோடு இருக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்நாளை மிக சிறப்பாய் மாற்றுகிற இந்த ஆண்டவராலே இப்படி எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறது தப்பு. அதுதான வாழ்க்கையை கொடுத்தீங்க. இங்க சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் சபித்தாலும் நீங்க ஆசீர்வதி. அவன் எல்லாம் எனக்கு செய்விட பண்ணாலும் நீர் என்னை ஆசீர்வதிங்க. அவங்க எல்லாரும் மந்திரம் பண்ணாலும் நீங்க என்ன ஆசீர்வதிங்க. எனக்கு விரோதமா எல்லா முட்டையும் எல்லாத்தையும் மந்திரிச்சு வச்சாலும் நீங்க என்ன ஆசீர்வதிங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து நீரே தேவன் என்று அறிவிப்பேன். அப்ப பின்னாடி பாருங்க சொல்ல பாருங்க, சொன்ன கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவில் அவரை புகழுவேன். என்ன பண்ணுவாரா? அநேக நடுவிலே அவர் புகழ்வாராம். இங்க சபையில போய் நின்று சாட்சி சொல்லுவாராம். முட்டை வச்சாங்க ஐயா, மந்திரம் வச்சாங்க ஐயா, செய்வினை வச்சாங்க ஐயா, என்ன நாசமா போட்டுன்னு சொன்னாங்க ஐயா, எல்லாம் பண்ணாங்க ஐயா, ஆனால் நல்லா இருக்கிறையா. எல்லாம் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எல்லாம் பண்ணாங்க, அப்பயும் நான் நல்லா தான் இருக்கிறேன். இவரை வச்ச எதுவும் என்ன ஒண்ணு பண்ணவே முடியல. நான் ஏன் அப்படி இருக்கிறேன்னா, நான் கிறிஸ்துவுக்குள் பத்திரமாய் மறைந்திருக்கும்படி என்னை ஒப்பு கொடுத்தேன். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் இயேசுவின் ரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறார். அதனாலதான் பத்திரமா இருக்கு. I am secure because not because of my faithfulness, because of his faithfulness. நான் பத்திரமா இருக்கேன். எதனாலனா என்னுடைய நீதியினால அல்ல, தேவனுடைய நீதியினால, உண்மையினால. நல்ல ஒரு இவ்வளோ நிறைய வசனங்களை சொல்லிட்டு கொண்டு வச்சேன். முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு சிந்தத்தில் முடிச்சது இருக்கு. நான் அடுத்த வாரத்தில் நம்ம தொடரும். இப்போ சங்கீதம் 20 பார்த்தீங்கன்னா, அவர் மன விருப்பத்தின்படி நீதிமான் விரும்புகிறது என்ன பண்ணுவோம்? நீதிமான் விரும்புகிறது கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிறது கொடுக்கப்படும். சொல்லுங்க, நீதிமான் விரும்புகிறது கொடுக்கப்படுமா? அப்போ விருப்பம்தான் அந்த வாழ்க்கையை ஏற்கிறது. ஒன்று பர்பஸ், இன்னொரு டிசைர். விருப்பமும் எந்த நோக்கத்துக்காக தேவன் நம்மை உண்டாக்கினார், ரட்சித்தார் என்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில பெரும்பகுதி ஏற்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸ்லாம் ரொம்ப நிறுத்துக்கிறேங்க. அடுத்த வாரத்தில் மீண்டும் தொடரும். இன்னைக்கு பெற்றுக்கொண்ட வார்த்தைக்காக ஆண்டு